எவ்வளோ நேரமா வெயிட் பண்றது? ஆஃபீஸ்ல ஒர்க் இருந்தது. ரொம்ப முக்கியமான ஒர்க்கோ? அப்படியெல்லாம் இல்லை, ஒர்க் இருந்தது, முடிச்சுட்டு வரேன். நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் எங்க இருந்து வரேன்னு உனக்கு தெரியும்ல. அதான் ஆஃபீஸ்ல ஒர்க் இருந்ததுன்னு சொல்றேன்ல. இப்போ என்ன ப்ரோ, எதுக்கு வர சொன்னேன்னு சொல்லு. இல்ல, நமக்குள்ள கொஞ்ச நாளாவே ஏதோ ஒரு கேப் இருக்கு யாழினி. அது உனக்கு புரியுதா இல்லையா? நான் ஒரு மெசேஜ் பண்ணிருக்கேன், அதுக்கு ஒரு வாரமா நீ ரிப்ளை பண்ணல. எப்போ போல மெசேஜ் பண்றேன்னு நினைச்சேன். என்ன பண்ணிருக்க? மிஸ் யூன்னு அனுப்பியிருக்க, அவ்வளோதானே? அவ்வளோதானவா? ஏய், மிஸ் யூக்கு அர்த்தம் தெரியுமா? சும்மா ஞாபகம் வந்தா சொல்றது தானே. இல்ல அது இல்ல. ஒரு நிமிஷம். நீ தான் சொல்ல வந்த? இல்ல யாழினி, நமக்கு இது செட் ஆகுதுன்னு தோணுது. பிரிஞ்சிடலாம். என்கிட்ட இருக்கிற எல்லா லவ்வையும் உனக்கு கொடுத்து கொடுத்து என்கிட்ட லவ்வே இல்லாம போயிடுச்சு. எனக்கு ஒரு ரிசீவர் சைட்ல இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல. செட் ஆகாது யாழினி, பிரிஞ்சிடலாம். பாய். உனக்கு காலைல ஏந்திரிச்சோன்னே முதல் வேலையாக குட் மார்னிங்னு மெசேஜ் பண்ணாதான் எனக்கு அந்த டேவே ஸ்பெஷல் ஆகும். இது நாள் வரைக்கும் நீ அதுக்கு ரிப்ளை பண்ணதும் இல்லை, நீயா குட் மார்னிங்னு மெசேஜ் பண்ணதும் இல்லை. அதெல்லாம் வெறும் நார்மல் மெசேஜ் தானே. நார்மலான விஷயத்தையே இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ற? யாழினி, எல்லாமே நார்மல் தான் யாழினி. ஆனால் ஒரு நாள் அந்த நார்மலான விஷயம் ஸ்டாப் ஆகும். அப்போ புரியும் உனக்கு அதோட வேல்யூ என்னன்னு. மாடி, என்னாச்சு உனக்கு? நானும் 3 நாளாக பார்க்குறேன், உன் முகமே ஒரு மாதிரி இருக்கு. அப்படின்னு உனக்கு குழப்பம்? நான் குழப்பமா இருக்கேன்னு உனக்கு எப்படிமா தெரியும்? நான் தான் சொல்லவே இல்லையே.
நீ சொன்னாதான் உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும்னா அப்புறம் அம்மா நான் எதுக்குடி இருக்கேன்? 2 நாளா நான் ஒரு மாதிரியே பேசுறேனே, ஏன் என்னாச்சுன்னு ஒரு வாரத்தை கேட்டியா? கொஞ்ச நாளா எங்க வீட்டுல சரியான பிரச்சனை, அது பார்த்தாதுன்னு எனக்கு உடம்பு வேற சரியில்லை. அதை பத்தி தான் ஒரு வாரத்தை கேட்டியா யாழினி? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நீ சொன்னாதானே தெரியும். நீ சொல்லாம நான் எப்படி புரிஞ்சுப்பேன் நீ நினைக்கலாம்? முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்கலன்னா என்ன கேளு. சொன்னாதானே தெரியும். எல்லா விஷயம் சொன்னாதான் புரியும்னா அப்புறம் அன்புக்கு அங்க என்ன வேலை? ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதானம்மா அன்பு. அவன் முகம் புலிவா இருந்ததுன்னா என்ன இன்னைக்கு சந்தோஷமா இருக்கியான்னு கேட்டு அந்த அன்பை 2 பேரும் நீங்க பகிர்ந்துக்கணும். இதே அவன் முகம் கொஞ்சம் வாடி இருந்தாலும் உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டு அவன் கூட ஆறுதலா அன்பா இருக்கணும். அதானம்மா லவ். உங்களுக்கு தெரியாததா? எல்லா விஷயம் உனக்கு சொன்னாதான் புரியும்னா அப்புறம் 3ஆம் மனுஷங்களுக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? கேட்டு வாங்கறது அன்பு இல்லம்மா, அதுக்கு பேர் பிச்சை. நீ கேட்டியே சொன்னாதான் எனக்கு புரியும்னு, இந்த வார்த்தைய ஒரு நாளாவது அந்த பையன் உங்ககிட்ட சொல்லியிருப்பானா? கேட்டிருப்பானா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. யாழினி பொய் சொல்லாத, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஒரு மாதிரி இருக்க. சொல்லு, ஏன் டல்லா இருக்க? எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? எதுக்கு எடுத்தாலும் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்க. ஆஃபீஸ் டைம்ல ஆஃபீஸ் போயிட்டியான்னு கேக்குற, லஞ்ச் டைம்ல சாப்பிட்டியான்னு கேக்குற. லஞ்ச் டைம்ல சாப்பிடாம என்ன பண்ணுவாங்க? வர வர உன் மெசேஜ் எல்லாம் பார்த்தா டென்ஷன் ஆகுது. உன் கூட பேசவே எனக்கு போர் அடிக்குது. தயவு செஞ்சு இதை மாத்திக்க, இப்படி பண்ணாத. நான் கிளம்புறேன். அப்பெல்லாம் அவன் கேட்கறது எனக்கு கேள்வியாதாம்மா தெரிஞ்சது. அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். இப்பதான் புரியுது, அவன் கேட்டது கேள்வி இல்லை, அக்கறைன்னு. அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டம்மா. அதான் புரிஞ்சுக்கிட்டேல, அப்புறம் என்ன? அவன்கிட்ட பேசு. ஆல்ரெடி மெசேஜ் பண்ணம்மா, இங்க பாரு. அவன் ரிப்ளை பண்ணவே இல்லை. என்ன பண்ணியிருக்க? ஹாய்னு அனுப்பியிருக்க, அதுக்கு அவங்கிட்ட ரிப்ளை இல்லை. எவ்வளோ மெசேஜ், இதுக்கெல்லாம் நீ ஏன் ரிப்ளை பண்ணல? இந்த பார், குட் மார்னிங், குட் நைட்டு, இன்னைக்கு டே எப்படி போச்சு, என்ன பண்ணுற, இதுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் கூட நீ ரிப்ளை பண்ணலையே. இதெல்லாம் நார்மல் மெசேஜ் தானே, விட்டுட்டேம்மா. அப்படி அவனும் விட்டுருக்கலாம்ல. சரி, நீ சொல்கிற மாதிரி இது நார்மல் மெசேஜ். இத்தனை தடவை மிஸ்யூன்னு அனுப்பிச்சிருக்கானே, இதுவும் நார்மல் மெசேஜா? அவன் எப்பவுமே இப்படிதாம்மா அனுப்புவான், அதான் நான் பெருசா கண்டுக்கல. ஒருத்தன் மிஸ்யூன்னு ஏன் சொல்றான்னு தெரியுமா? அவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை முதல்ல உனக்கிட்ட சொல்லி சந்தோஷப்படணும்னு நினைப்பான். அப்ப நீ அவன் கூட இருந்திருக்க மாட்ட. அதே இன்னொரு நாள் அவனுக்கு சோகமா இருக்கும்போது அதை உன்னை கட்டி பிடிச்சி உனக்கிட்ட சொல்லி புலம்புன்னு நினைப்பான். உன்னோட சின்ன சின்ன ஞாபகம் வரும்போது அவன் மனசு உன்னை தேடும். அப்ப அவனே அறியாம அனுப்புற மெசேஜ் தான் மிஸ்யூ. இந்த வழியோட பெரிய வழி அவனுக்கு என்ன தெரியுமா? இந்த மெசேஜ் எல்லாம் நீ பார்த்து அவனுக்கு ரிப்ளை பண்ணாம இருக்கிறது தான். இல்லம்மா, அவன் கூப்பிடும் போது நான் கண்டுக்காம இருந்தாலும் அதுக்கப்புறம் நானே கூப்பிட்டு பேசிடுவேம்மா. தாகம் எடுக்கும் போதாம்மா தண்ணி கொடுக்கணும். தாகம் தீர்ந்ததுக்கப்புறம் நீ ஜூஸே கொண்டு போய் கொடுத்தாலும் அது பிரயோஜனமே இல்லை. போய் விஷ்ணுகிட்ட பேசு.
உன்னை மிஸ் பண்றேன். என்னம்மா? இந்த யாழ்னி அவங்க அப்பா இறந்தப்ப கூட எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு அவள் வேலையை பார்த்துட்டு போனான். ஆனால் இப்போ இருக்க யாழ்னி ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி உடஞ்சி போயிருக்கா. அது ஏன்னு தான் எனக்கு கொஞ்சம் கூட புரியல. 2 பேரும் தப்பு பண்ணி பிரேக்கப் பண்ணியிருந்தா கூட மனசை தேத்திட்டு போயிருந்திருப்போம்மா. ஆனால் ஃபுல்லாக என் மேலே தான் தப்பு. எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்குமா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உன் மேல தப்பு இருந்தா தான் என்னங்கிற? யாரு தான் தப்பு பண்ணல? நீங்க 2 பேர் சேர்ந்து இருந்தா கூட சந்தோஷமா இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அதுக்கு நீங்க பிரிஞ்சிருக்கிறது எவ்வளவு பரவாயில்ல. நீ சின்ன வயசுல பாவாடை சட்டை போட்டுட்டு இருக்கும்போது எனக்கு சேலை வேணுமான்னு கேட்டேன். அது நீ பெரிய பிள்ளைய வந்ததுக்கு அப்புறம் உன் கைக்கு சேலை கிடைக்குமான்னு சொன்னேன். இப்ப நீ சேலை கட்டிட்ட, ஆனா அந்த பாவாடை சட்டை உன்னால இப்ப போட முடியுமா? நீ அந்த பாவாடை சட்டை இழந்த போதுதான் உனக்கு அந்த சேலை கிடைச்சது. வாழ்க்கையோட அழகு இலக்கரில இருந்து தான் ஆரம்பிக்குது. இழப்பை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த இழப்பவே நினைச்சு தேங்கி இருக்கிறதா தப்புன்னு சொல்றேன். போய் வேலையை பாரு. எதிர்பாராத விதமா இங்கே செத்து போயிடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க நீங்க? கடந்து போய் தான் ஆகணும். போய் தான் ஆகணும் இல்லை, என்ன பண்ணுவா? சில பேர் இல்லைன்றதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அவங்களே ஃபிகர் அவுட் பண்ணிப்பாங்க அடுத்து என்னன்னு. ஒரு 3 மாசம் அழுது தீத்துட்டு முடியை தூக்கி ஒரு கொண்டையை போட்டுட்டு இடுப்புல சேலையை தூக்கி சொருகிட்டு வேலையை அடுத்துன்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோ யாமினிகள் இருக்காங்க. அந்த ரியலைசேஷன் எங்கேருந்து வருதுன்னா அடுத்து என்னன்னு யோசிக்கிறதுல இந்த முகத்துல சிரிப்பு மிஸ்ஸிங். அதை அவன் எடுத்துட்டு போயிட்டான். அக்கா, நீங்க அந்த ஊஞ்சல்ல ஆச்சி விடுறீங்களா? யாரோட சந்தோஷமும் யார் கையிலையும் கிடையாது. யாராலையும் எடுத்துட்டும் போக முடியாது. நாம தான் நமக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டு இருக்கோம். உங்க பேர் என்ன? யாழினி. உங்க பேர் என்ன?
என் பேரும் யாழினி தான். அப்பனா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லி விளையாட வருவேன், நீங்களும் விளையாட வருவீங்களா? வரேன். கைவீசாமா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, முட்டாய் வாங்கலாம் கைவீசு.